ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு செய்ய போகிறது உருளைக்கிழங்கு பொரியல். இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது உருளைக்கிழங்கு வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான். இது வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், அதாவது இது பேபி பொட்டேட்டோ. இது வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கிண்ணோட வேண்டியதில்லை. இதை வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு மஞ்சள் தூள், கடுகு 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள். இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் இருந்தாலே போதும். நல்லா பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. தக்காளி இது நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினாலே போதும். அந்த பச்சை வாசம் போகணும். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள், அதாவது பேபி பொட்டேட்டோ, இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்ததெல்லாம் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். அதாவது மூடி வச்சிருங்க. நல்லா மசாலாலாம் இறங்கிடும். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. கரம் மசாலா ஸ்மெல், மிளகாத்தூள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னுமே நல்லா சுக்கா மாதிரி ஆகணும். அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் தேவைன்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நான் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.